கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகளில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எமி ஜாக்சன், அக்ஷய் குமார் நடிக்க, ஷங்கர் இயக்க, லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து கொண்டிருக்கும் 2.0 படத்தின் புதிய செய்திகளை பார்க்கலாம். இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகள் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள ஆலமரத்தோப்பில் செட் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் ரோபோவா நடிக்கிறது மட்டும் இல்லாமல் எமி ஜாக்சனும் ரோபோவா நடிச்சிட்டு இருக்காங்க. ஜுராசிக் பார்க்கில் நம்ம பார்த்த மாதிரியே பெரிய காடுகள் அமைச்சு அதில் பெரிய பெரிய பறவைகள் இருக்கிற மாதிரி கிராஃபிக்ஸில் வடிவமைச்சிருக்காங்க. எந்திரன் கிளைமேக்ஸில் வரும் சிறப்பு வேன் மாதிரியே இந்த படத்துலையும் கிளைமேக்ஸில் ஒரு சிறப்பு வேனை உருவாக்கியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் இருக்கிற காடுகளுக்கு பொருத்தமாக திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற ஆலமரத்தோப்புகளை அமைச்சிருக்காங்க. அன்பழகன் இயக்கத்தில் பிரபு சாலமன் தயாரித்திருக்கும் வெற்றி திரைப்படம் சாட்டை. மீண்டும் பிரபு சாலமன் தயாரிக்க அன்பழகன் இயக்கியிருக்கும் திரைப்படம் ரூபாய். சந்திரன், கயல் ஆனந்தி, சின்னி ஜெயந்த் நடிக்க டி இமான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். ரூபாய் நான் பண்ணதுக்கான ஒரே ரீசன், அதோட ஒன்லைனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. மணி பிகம்ஸ் ரூட் காஸ் ஃபார் ஆல் ஈவல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது உண்மை. ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாரோடைய நிலைமையும் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்ம ஆகிட்டோம். நம்ம பிறந்ததோட நோக்கமே சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வந்தாச்சு. அதை மாற்றி சொல்கிற ஒரு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ ஐ டிட் தட் ஃபிலிம். நான் அன்பழகன், சாட்டை படத்துடைய டைரக்டர். ரூபாய் இந்த படம் பணத்தை பற்றின ஒரு படம் தான் அப்படின்றது டைட்டில் கேட்டாலே தெரியும். ஆனால் அதை தாண்டி உள்ளே அதை தாண்டி தேட்டருக்குள்ளே வந்ததும் கண்டிப்பாக எதிர்பார்க்காத சில சுவாரஸ்யமான விஷயங்களும், அது கூட காதல், சென்டிமெண்ட், காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப படம் அற்புதமாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் பிரபு சாலமன் சாரோட சேர்ந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்ருக்கேன். இதில் 4 பாடல்கள் இருக்குது. அதில் 3 சாங்ஸ் நல்ல இது நமது காதல் பாடல்களாக வந்திருக்கு. அப்புறம் ஒரு பாடல் நல்ல ஃபோக் சாங்காக பண்ணியிருக்கிறோம். ஸோ யுகபாரதி அவர்களுடைய வரிகளில் இந்த பாடல்கள் ஒலிக்கும். கூப்பிட்டு கதையை சொன்னார். கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நினச்சா நம்ம தான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு, மாட்டிக்கிச்சுரா நினச்சா ஃபினிஷிங் கதை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் தான் ஹீரோயினுடைய அப்பா. அப்படி ஷாக்காக எப்படி சந்தோஷமாக சிரித்தேன். இல்லை சிரிக்கிறீங்கன்னு. இல்லை சார், எனக்கு 2 ஆம்பளை பசங்க, எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப நாளாக ஏக்கம். ஸோ ஹீரோயினுக்கு அப்பா ஆக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ரூபாய் படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது காட் பிக்சர்ஸ் அண்ட் பிரபு சாலமன் சார். எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனால் அந்த தேவையை தாண்டி நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதா இருந்தால் என்ன ஆகும், அதோட விளைவுகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த படம். இப்போ இமான் சார் மியூசிக்னாலே மினிமம் அதில் ஒரு 3 பாட்டு கன்ஃபார்ம் ஹிட்டு, 4, 5ங்கிறது அடுத்தடுத்த படங்கள் அப்படி அது கன்ஃபார்ம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி அவரோட மியூசிக் நாட் ஓன்லி மியூசிக், ரீரிகார்டிங் ஒரு படத்தோட டோட்டல் எனர்ஜியவே அது என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஆர்ஆர் பண்ணுறாங்க சார். இந்த படத்தில் பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது யார் கேட்டாலும் இப்போ என்ன படத்துக்கு பாட்டு எழுதுறீங்கன்னு கேட்டால் இந்த படத்து பேர் நான் சொல்லவே இல்லை. என்ன பிரச்சனைனா என்ன படத்துக்கு பாட்டு எழுதுறீங்கன்னு கேட்டால் ரூபாய்க்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ரூபாய்க்காக பாட்டு எழுதுறவன 1000 ரூபாய்ங்கிறதுக்காக சொல்லவே இல்லை. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஆடியோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இன்னுமே கேட்டாக்க ரூபாயில் பாட்டு கேட்டிங்களான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரூபாயில் பாட்டு கேளுங்க. மைனால் ஒரு மேஜிக் நடந்துச்சு. கண்டிப்பாக அந்த மேஜிக் இந்த படத்துலையும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும். கங்க்ராச்சுலேஷன் சார். ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான இயக்குனர் பிரபு சாலமன் சார். அவர் தயாரிக்கிற படம். பிரதர் இமான் மியூசிக் அமைக்கிறாரு. அண்ட் என் புது நண்பர்கள் திரு ஜெயகிருஷ்ணா சார், திரு காஸ்மோ சிவா சார் வெளியிடுறாங்க. இந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நான் கடவுள் ஆர்யாவின் திறமையான நடிப்பை வெளிக்கொண்டு வந்த திரைப்படம். ஆர்யா இப்போ கடின உழைப்பில் உடல் மாற்றத்தோடு நடித்திருக்கும் திரைப்படம் கடம்பன். ராகவா இயக்கத்தில் உருவாயிருக்கும் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பிரமிப்பை ஏற்படுத்தும். திட்டி வாசல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். மகேந்திரன் ஹீரோவா நடிக்க, நாசர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் மழைவாழ் மக்களை பற்றிய திரைப்படம்.
எஸ்வி சேகர், அரவிந்த் ராஜ், கிறிஷ் உட்பட பல பேர் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. திட்டிவாசல்ன்ற படத்து மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறேன். இந்த படத்தில் வந்து திட்டிவாசல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். திட்டிவாசல் அப்படின்னோடனே எல்லாமே ஒரு கிராமம் சார்ந்ததா, கிராமத்தை சார்ந்த ஒரு படமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிராமம் சார்ந்த படம் தான், ஆனால் திட்டிவாசல்ன்றது ஊர் இல்லை. பழைய படங்கள்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜெயில் என்ட்ரன்ஸ்னு சொல்லி காமிக்கும்போது ஒரு சின்ன கதவை காமிப்பாங்க. அந்த கதவை தான் வந்து திட்டிவாசல். இந்த படம் வந்து ஒரு சிறை சட்டம் சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிறனால இந்த டைட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். மகேந்திரன், இதனுடைய அடுத்த படம் திட்டிவாசல். இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா, ஒரு ட்ரைப்ஸுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர். எப்படி வந்துட்டு இந்த அரசியல்வாதிகளால் அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு நியாயம் கிடச்சிது அப்படின்றது தான். இதில் வந்து ஒரு காட்டுவாசி பயணம் தான் நான் பண்ணுறேன். எங்களுடைய ட்ரைப்ஸுக்கு லீடராக வந்துட்டு நாசர் அங்கிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் மூவி திட்டிவாசல். கன்னடா தெலுங்குல நான் பண்ணியிருக்கேன், ஆனால் தமிழில் வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். நாசர் சார் வந்து இதில் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. மகேந்திரன், வினோத் 2 பேர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. மிஸ் இண்டியா இஷா அகர்வால்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என்னோட பேர் ஹரிஷ், இது சதீஷ். நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திட்டிவாசல்ன்ற இந்த படத்துக்கு 3 சாங்கும் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். 3 சாங் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் இந்த படம் தியேட்டர்ஸில் வந்துடும். அதுக்கு முன்னாடி சாங்ஸ் கேளுங்க. This is Kenny Vinod, Thitti-Vasal, but one of the hero, and me and Mahendra is a good combination. And Nazir sir, the legend. I don't have any words to speak about him. We shared many things with Nazir sir. என் பேர் தீரஜ் ரத்னம், நடிகர் அஜய் ரத்னமுடைய மூத்த பையன் நான். ஆறாவது சினம் என்ற படத்தில் அறிவுலகன் சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது வந்து திட்டிவாசல் இந்த படத்தில் இது என்னோடய 2வது படம். இந்த படத்தில் வந்துட்டு நான் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்துட்டு அப்பா தான் போலீஸாக நடிப்பார். கிட்டத்தட்ட 150 படம் போலீஸாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்துட்டு நான் போலீஸாக நடிச்சிருக்கேன், அவர் வந்து ஒரு கைதியாக நடிச்சிருக்காரு. I'm Tanmaya. I'm acted as a Simbarati in this movie. And my co-artist is Mahendran. He's such a nice guy. My character is a very good character. I loved it a lot. இந்த திட்டிவாசல் படத்தில் வந்து நான் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது எனது 4வது படம். எல்லா படத்துலையுமே வில்லனாக பண்ணிவிட்டு இதில் காமெடி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். டைரக்டர் ரொம்ப வேலை வாங்கிட்டார். கிடாரி சசிகுமார் நடித்த நேட்டிவிட்டியுடன் கூடிய ஆக்ஷன் கலந்த திரைப்படம். சசிகுமார் இப்போ ஆக்ஷன் காட்சிகள் குறைவாகவும் காமெடி காட்சிகள் அதிகமாகவும் இருக்கிற ஒரு படத்தில் கோவை சர்லாவோட இணைந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு பலே வெள்ளைய தேவான்னு பேர் வச்சிருக்காரு. மணிகண்டன் மீண்டும் சந்தானத்தை வைத்து இயக்க போகும் திரைப்படம் ஓடி ஓடி உழைக்கணும். இந்த படத்துடைய துவக்க விழாவை இப்போ பார்க்கலாம். 2016 60 வருஷமாக எங்கள் குடும்பம் சினிமாவில் தான் இருக்கோம், இன்னும் இருந்துகிட்ருக்கோம், இன்னும் இருப்போம். அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். வாசங்கிற பாஸ்கரன் பண்ணும்பொழுதே அந்த கதை வந்து ராஜேஷ் சாருக்கும் எனக்கும் தெரியும். என்கிட்ட சொன்ன ஒரு கதை ஒன்று, அப்புறம் மாறின கதை ஒன்று. ஸோ உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து எல்லாத்துலேயுமே இருந்தாங்க. ஸோ நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, க்ரியேட்டிவ் சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி என்ன ரசிக்கிறாங்க, எல்லாமே டே டு டேயில் ரொம்ப அப்டேட்டில் இருக்காங்க. கொஞ்சம் பார்க்க தான் பழைய டீம் அப்படின்னு சொல்கிறோமே தவிர இன்னும் இன்றைக்கி கரண்ட்டில் போயிட்டுருக்குன்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த டைட்டிலே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாமல் ஓடி ஓடி உழைக்கணும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் உழைச்சி கண்டிப்பாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். இங்கே வந்திருக்க பெரியவங்களுடைய நல்ல ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு, அதுதான் மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டாக இருக்கும். மணியை தொடக்கி வைத்த இந்த நிறுவனத்தை அவரது புதல்வர்கள் வெற்றிகரமாக நடத்தி இன்று ஓடி ஓடி உழைக்கணும்னு சொல்லி மறுபடியும் உழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் சந்தானம் அவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். டைட்டில் சொல்கிற மாதிரி இஸ் பீன் ரன்னிங் ஓடி ஓடியே இருக்காரு. ஐ எம் ஷுர் இட் இஸ் லாங் வெயிட்டட் செகண்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஐ விஷ் ஹிம் ஆல் தி சக்ஸஸ். ஃபன் அண்ட் ஆக்ஷன் சேர்த்து இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். 10 வருட இடைவெளிக்கு பிறகு இப்போ திருட்டு பயலே பார்ட் 2 திரைப்படத்தை இயக்குனர் சுசி கணேசன் இயக்க இருக்காரு. இந்த படத்தில் பாபி சிம்ஹா ஹீரோவா நடிக்க, பிரசன்னா வில்லனா நடிக்கிறாரு. திருட்டு பயலே படத்தில் மாளவிகா நடித்த கேரக்டரை இந்த படத்தில் அமலாபால் நடிக்க இருக்காங்க. மணல் கயிறு பார்ட் 2 இந்த படத்தை எஸ்வி சேகர் அவர்கள் இயக்க, அவருடைய மகன் அஸ்வின் ஹீரோவாகவும் பூர்ணா ஹீரோயினாவும் நடிக்க விசு உள்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம். இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் பார்ட் 1ல் நடித்த அதே நடிகர்கள் பார்ட் 2ல் அதே வேடத்தில் நடிக்கக்கூடிய படம் தான் மணல் கயிறு 2.
பார்ட் 1ல் நான் வந்து 8 கண்டிஷன் போடுவேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என்னை பாடாப்படுத்துவார் விசு நாரத நாயுடுவா வந்து. இப்போ இந்த படத்தில் என்னுடைய பொண்ணு பூர்ணா 8 கண்டிஷன் போடுறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் பொண்ணுக்கு தான் கண்டிஷன் போடுறாங்க. இது முதியோர்களுக்கான படம் இல்லை, இது குழந்தைகளும் கல்யாணம் பண்ணிக்க போகிற தலைமுறையினரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் வந்து ரீமேக் கிடையாது, இது வந்து பார்ட் 2. ஸோ மணல் கேர் வந்து 1, அந்த மணல் கேர் இந்த படம் எங்கே முடியுதோ 34 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே முடிஞ்ச இடத்துலேருந்து இங்கே வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். அப்பா விசு சார், குரியகோ சாருங்க 3 பேரும் வந்து ஒரே கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ரெக்கார்ட் நினைக்கிறேன். எஸ்வி சார் கூடயும் நம்ம விசு சார் கூடயும் நடிக்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அந்த வாய்ப்பு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. இதில் விசு சார் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கார். அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கேங்க. ஒரு கலகலன்னு காமெடியாக எடுத்திருக்காரு டைரக்டர் மதன். பேர் மதன்குமார். இது என்னுடைய 2வது படம். மணல் கேரு பார்ட் 2 கதை திரைக்கதை எஸ்வி சேகர் சார் பண்ணியிருக்காரு. நான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மணல் கேரு பார்ட் 1 வந்து விசு சாருடைய கதை திரைக்கதை வசனத்தில் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம். ஸோ இப்போ அந்த படத்தை இப்போ நாங்கள் அது இட்ஸ் நாட் அ ரீமேக், இந்த பார்ட் 2வாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். தென் இதில் மெயின் லீடு பார்த்திங்கன்னா பூர்ணா அண்ட் அஸ்வின் சேகர் பண்ணியிருக்காங்க. அஸ்வின் சேகர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி மணல் கரு பார்ட் 2 எடுக்கணும் பிரதர், இதுக்கு மியூசிக் பண்ணோம் அப்படின்னாரு. நான் உடனே கண்டிப்பாக பண்ணலாம், பார்ட் 1 அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு பிரதர், எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு ஜாலியாக பண்ணலாம் பிரதர் அப்படின்னாரு. அந்த டீம் அப்படியே இந்த படத்துலையும் நிறைய நடிகர்கள் அதில் நடித்தவங்களாம் நடிச்சிருக்காங்கன்றது சொல்கிறதுக்கே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் அவங்க கூடலாம் சேர்ந்து நானும் நடித்தேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன். இது வந்து காமெடி லெஜெண்ட்ஸும் யங்க ஜெனரேஷன் காமெடியன்ஸும் சேர்ந்து கலக்கிருக்க படம் தான் மணல் கேர் 2. இது வந்து டைரக்டட் பை மதன்குமார். என் பேர் பாரதி ஆனந்த். இந்த படத்தில் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து பயங்கர காமெடி படமாக இருக்குது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் இந்த படம் பிடிக்கும் எல்லாருக்குமே. தர்மதுரை சீனு ராமசாமி இயக்கத்தில் கதை அம்சம் கொண்ட யதார்த்த திரைப்படம். சீனு ராமசாமி அடுத்ததா விஷ்ணு மம்முட்டியை வைத்து ஒரு படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. ரம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். அனிருத் இசையமைக்க ஹிரிஷ் கேஷ், நரேன், சஞ்சிதா ஷெட்டி, விவேக் நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு சாய் பரத். ரம் மூவி டைரக்டர் சாய் பரத் பேசுகிறேன். மூவி ஹஸ் கம் அவுட் ரியலி குட். சாங்ஸ் சூப்பராக வந்திருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா இட் இஸ் அன் ஹெய்ஸ்ட் ஹாரர் அட்வென்ச்சர் ஃபிலிம். மூவி வித் ஹெய்ஸ்ட் which has an horror element and also a lot of adventures happening in 5 people's life. ரம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபிலிம் இது. எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இது. ஹீரோவாக அறிமுகமாகிற இந்த படத்தில், விஐபிக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறேன் இந்த படத்தில். என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். ரம் படத்தில் குரல் அப்படிங்கிற கேரக்டராக நடிச்சிருக்கேன். அனிருத்தோட இசைக்கு ஒரு பெரிய ரசிகன். அதாவது நடிக்க வரதுக்கு முன்னாலேருந்தே அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நடந்த ஒரு விஷயம் தான் இது. ரிஷி விஐபிக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவர் நிறையா கதை கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, will you score the music? நான் ஷுவர் I'll do it அப்படின்னேன். அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பார்ட்டி ஓப்பன் பண்ணது, அது ஹாரர் படம் அப்படின்னு. ஹாரரா? எனக்கு ஹாரர்னால் எனக்கு எப்படி, அது நான் ஹாரர் பார்த்ததே இல்லையே, நான் எனக்கு எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்னு எனக்கு தெரில அப்படின்னு. பட் அது ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த ரம் வி டுக் இட் ஃபார்வர்ட். சின்ன தம்பி பிரபு மாதிரி இருக்கிற வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஹிட் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி சின்ன தம்பி பிரபுவாக இருக்காப்புல விஜய். ஸோ டெஃபினட்டாக அந்த தன்மை போகாத வரைக்கும் ஹீல் பி கெட்டிங் லாட் ஆஃப் ஹிட்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஹி ஹஸ் மேட் இஸ் மணி இன் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட், புது ஜானர், எனக்கு புது ஜானர், ஸோ ஹாரர் ஜானர். கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஃப்ரம் சைல்ட்ஹுட் வந்து, ஆஸ் வி ஆல் நோ விவேக் சார் இது வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அவர் கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் வாஸ் ஒன் பாயிண்ட், விவேக் சார் கூட ஆக்ட் பண்ணலாம், அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு ஜானர் ஹாரர் படம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகே. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் திங் இஸ் ஃபிலிம் வேர் அனிருத் இஸ் த மியூசிக் டைரக்டர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ். பிகாஸ் இந்த படம் நிறைய நைட்டில் ஷூட் பண்ணோம். பிகாஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணி ஆக்சுவலி தே ரியலி பின் அ வெரி கிரேட் சப்போர்ட். ஆல் த டெக்னீஷியன் பர்சனலி தேங்க்ஸ் டு தேம். மை ட்ரீம் கம் ட்ரூ. சிம்பு ஹேஸ் சாங் த சாங் அண்ட் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. ஐ எம் வெரி ஹாப்பி. மெயின் தேங்க்ஸ் வந்து படத்தில் ஷூட்டிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா விவேக் சார். ஏன்னா வந்து ஐ ஹேவ் லாட் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் வித் விவேக் சார். ஸோ நிறையா வந்து டைமிங், ஜோக்ஸ் எப்படி பேசணும்,
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவேன், அதெல்லாம் நிறையா சார் கரெக்ட் பண்ணார். நிறையா ஜோக் சொல்லுவார், நிறையா என்கரேஜ் பண்ணுவார். ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் சப்போர்ட் சார். இது வந்து விவேக்னு என்ன சென்டர் பண்ணி பேசினாங்க. விவேக் ஒன்றுமே இல்லை, இது அவருடைய படம். அவர் அதை கொண்டு போயிருக்க விதம், அவங்க ஆல்ரெடி டெக்னிக்கல் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. பிகாஸ் ஆல்ரெடி விஎஃப்எஸில் ஒர்க் பண்ணதுனால இந்த கிராஃபிக்ஸ் போக்குவரத்தெல்லாம் மிரட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு அனிருத் தான். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்